அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சிலர் படம் பார்த்து ரசிப்பாங்க, சிலருக்கு மட்டும் சினிமாவே வாழ்க்கையாக இருக்கும். அதாவது சினிமா ஆர்வம் என்பது யாருக்கு அதிகமாக இருக்கும்? கலைத்துறையில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும், கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடமானது ரொம்ப முக்கியத்துவம் வகிக்கும். 5ஆம் அதிபதி உச்சம், ஆட்சி அல்லது கேந்திரத்தில் இருந்ததுன்னா இவங்களுக்கு, அதாவது திரிகோணமும் எடுத்துக்கலாம், இவர்களுக்கு சினிமா சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லக்னாதிபதிக்கும் இந்த 5ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கணும். கலை மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் மட்டும் கிடையாதுங்க, சுக்கிரனும் பலமாக இருக்கணும். சுக்கிரன் பலமாக இருந்ததுன்னா குறிப்பாக சினிமா, அதில் இசை, நடனம், ஓவியம், அதாவது மக்களுக்கு தெரியும்படியாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சிலர்லாம் பார்த்திங்கன்னா மறைவில், அதாவது சுக்கிரன் கெட்டு போயிருக்கும், திரைமறைவில் இருப்பாங்க. 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்குன்னா திரைமறைவில் மியூசிக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் சுக்கிரனும் பலமாக இருந்தால் சினிமாவில் நடிக்கக்கூட உங்களால் முடியும்னு சொல்லலாம். ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா நடிப்பு, மேடை நிகழ்ச்சிகள், இதில் எல்லாம் இவங்களால் சுக்கிரன் பலமாக இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதில் 5ஆம் இடமும், அதாவது 5ஆம் அதிபதியும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று இருந்ததுன்னா திரைப்படத்துறையில் வெற்றி பெறாங்க இல்லை, ஆனால் அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள்னு சொல்லலாம். புதன் பலமாகவும் உங்களுக்கு இருக்கணுங்க. புதன் பலமாக, அதாவது 5 சுக்கிரன் புதன் இதெல்லாம் தொடர்போ பலமோ இருந்ததுன்னா நடிப்பு, வசனம், பேச்சு இதிலெல்லாம் இவங்க வெற்றி பெற முடியும்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்குது. இதில் 2ஆம் அதிபதியுடைய பங்கும் இருக்குது, தொடர்பும் இருக்குது. அப்படின்னா இவர்கள் கலைத்துறை மூலமாக அதை தொழிலாகவே வைத்துக்கொண்டு இவங்களால் சம்பாதிக்க முடியும். 2, 5, 10 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2, 5, 11, 10 தொடர்பெல்லாம் இருந்தது அப்படின்னா மிக அதிகப்படியாக இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையே அவங்களுடைய தொழிலாக மாற்றிக்கொள்ளக்கூட இவங்களால் முடியும்னு சொல்லலாம். அதேமாதிரி சந்திரன் சுக்கிரன் இணைவு நல்லபடியாக இருந்தால் கூட இவர்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும், ரசிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், சினிமா ஆர்வமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜோதிடம் எளிமையான முறையில் கூட கற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.